ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாங்கள் வெளியில் ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங் வந்து பர்பஸ்ஃபுல்லாக போகல, வெளியில் ஷாப்பிங்குக்கு ஒரு சின்ன ஒரு ரோமிங் உண்டு செய்வோம். வந்து டவுன் சென்டருக்கு வந்தேன். நாங்கள் டவுன் சென்டருக்கு வந்துட்டு ஹோம்பாகின் எனக்கு விருப்பமான இடம். ஏனெண்டா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஐல்ஸை மாற்றுவாங்க. அப்பப்போ சும்மா போய் பார்த்துட்டு வர விண்டோ ஷாப்பிங் நல்லா இருக்கும், மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்னு போட்டு வெளிக்கிட்ட நாங்கள் நீங்களும் வாங்க என்னோட ஷாப்பிங்கில் என்னென்ன இருக்குன்னு வருவோம். ரோடை க்ராஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணுறோம். என்னென்னா இங்கெல்லாம் வெஹிக்கிள்ஸ் 2 பக்கம் வர்றது, இப்போ கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணணும். நைட்டும் இருட்டும் இருட்டுன்னா இப்போ டைம் ஒன்றும் பெரிய அவ்வளோ இது இல்லை, 4:35 இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த டைமில் இருட்டிடம் வெளியாக பாஸ்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போனோம்னா ஃபஸ்ட்டாக வாசல்லேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்தோம்னு சொன்னால் ஐல்ஸில் வேலண்டைன்ஸ் டே எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இங்கே சீசன் வந்து ஐல்ஸை மாற்றுவாங்க. எப்படின்னு சொன்னால் இப்போ ஹலோவின் அக்டோபரில் ஹலோவின் வரும், ஹலோவின் நேரம் பம்கின், ஸ்கெலிட்டன் அப்படியான இதுகளில் வச்சுருப்பாங்க. பிறகு கிறிஸ்மஸ் டைம் கிரிஞ்ச், கிறிஸ்மஸ் ட்ரீ, சென்டாஸ் அப்படி மாற்றுவாங்க. இப்போ வேலண்டைன்ஸ் டே அடுத்தது ஃபெப்ரவரி, இனி ஈஸ்டர் அப்படி போகும். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் உனக்கு க்ரோசரிஸ் என்று சொன்னால் ஃபுல் க்ரோசரிஸ் இல்லை, அதில் கொஞ்சம் காஃபி, ஹாட் சாக்லேட் அப்படி அந்த மாதிரி முன்னோக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்கள தனியாக க்ரோசரிஸுகள் இருக்குது, அந்த இடத்துலையும் இது இருக்கும். இது சில ஐல்ஸை வந்து அந்த முக்கியமான சாமான்களை, அதாவது யார் கூட இங்கே காஃபி தான் கூட குடிப்பாங்க எல்லோரும். டீ எல்லாம் சரியான குறைவு, காஃபி தான் எடுத்ததுக்கெல்லாம் காஃபி. அதுவும் எங்களை மாதிரி நல்லா சுகர் போட்டு இல்லை, காஃபி அந்த அந்த கச்சல் இருக்கணும் அவங்களுக்கு, அந்த அப்படி தான் குடிப்பாங்க. ஸோ காஃபி இம்பார்ட்டண்டான அவங்க அந்த ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே அப்படியே டாய்லெட்டரிஸ், அப்படியே வந்தீங்கன்னா ஹேர் டை இருக்குது, ஹேர் கலர் அப்படியே, அதாவது தலைக்கு போடுற ஹேர் ஆயில், அந்த ஆயில்ஸ் அப்படியே ஹேர் கேராக இருக்கும். இங்கே வந்ததுங்கன்னா சோப்ஸ், ஹேண்ட் வாஷ், நிறைய, அதாவது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய மீன்ஸ் கம்பேரிட்டிவ்லி, அதாவது அங்கே பக்கம் டெஸ்கோ, ஆஸ்டா, சைன்ஸ்பரி எல்லாம் இருக்குது நிறைய கடை. அதை பற்றியோ அதில் இன்னும் வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இப்படி வந்து ஓகேன்றதை விட எனக்கு தான் மோர் கம்ஃபர்டபுள். ஏனெண்டா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கக்குள்ளே நிறைய எதை வாங்குறேன்னு தெரியாது. ஸ்டார்ட்டில் அப்படித்தான், நான் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை. ஸ்டார்ட்டில் நாங்கள் எல்லாம் அந்த ஆஸ்டாக்கு போய் எதை எடுக்கிறேன்னு தெரியா, எதில் பார்த்தாலும் எடுக்கணும் போல் ஒரு விருப்பம். அப்போ இது நல்லா இருக்குமோண்டு தேவையானது உண்டுண்டா, தேவையில்லாதது பற்ற தூக்கி போட்டுட்டு வந்து வீட்டை வந்து சும்மா அது தேவையில்லாத செலவு. உண்மையாக பார்த்தா அந்த நேரம் பில்லும் நிறைய வரும். பிறகு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி குறைச்சி எங்கே கம்பேரிட்டிவ்லி சீப்பாக குவாலிட்டியான சாமான் கிடைக்குதுண்டு தேடக்குள்ளே தான் ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சது ஹோம்பாகின். ஆனால் க்ரோசரிஸுக்கு நான் போகிறது எல்டி. இப்படி இருக்கக்குள்ளே, ஆனால் அங்கே போகிறல்லண்டு இல்லை, போகிறனாங்க என்னென்னா சீசன் டைமில் போகிறனாங்க சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதில் சும்மா போக்கலையும் ஓகே ஏதாவது எடுத்துகிட்டு வர்றது. நான் அடுத்த தரம் போகக்குள்ளே அங்கே இங்கே டெஸ்கோ, எஸ்டாண்டெல்லாம் போகக்குள்ளே நான் உங்களுக்கு 7 மணினா நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன், நீங்களும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவ்வளவும் காஸ்மெட்டிக்ஸ், அதாவது சில மேக்கப் ஐட்டம்ஸ், அது பிராண்ட் எனக்கு தெரியாது. நான் வந்து இங்கே காஸ்மெட்டிக்ஸ், அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் இங்கே எடுக்கிறதில்ல. நான் போகிறது பூட்ஸ் அல்லது சூப்பர் ட்ரக். ஏனென்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ், வேறு மாதிரி வெரைட்டிஸ், அதாவது வேறு பிராண்ட்ஸ் எங்களுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடியது தான். அதுவும் இன்னொன்று இருக்குது
செஃபோரான்னு சொல்லி. நான் இன்னும் அதுக்கு போகலை, எனக்கு தெரியாது. இன்னும் நாங்கள் அவுட் ஆஃப் லண்டன், அது சென்ட்ரல் லண்டனில் இருக்குது. ஸோ அது எனக்கு போக கிடைக்கல இன்னும். இப்போ காஸ்மெட்டிக்ஸுக்கு நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இங்கே வந்து பேசிக் ஹோம் நீட்ஸுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் ஹீட்டிங் பிலோ ஒன்று இருக்குது. கோசியான, அதாவது வின்டருக்குரிய சாமான். நீங்கள் வெளியே பார்த்த மாதிரி வேலண்டைன்ஸுக்குரியது, அதாவது வேலண்டைன்ஸ் டேக்குரிய வேலண்டைன்ஸ் நைட் பிஜாமாஸோட ஸ்வீட்ஸ். இங்கே வின்டருக்குரிய கோசியான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நெக் பிலோஸ், ஹாட் பேக்ஸ் இருக்குது, ஹாட் வாட்டர் பேக். அந்த ஹாட் வாட்டரை போட்டுட்டு நல்லா இருக்குது. எங்கள் இடத்தையும் இருக்குது. அந்த மேலால் அந்த இப்படி ஃப்ளஃபியாக இருக்கிறது வந்து நேமாக அந்த தனியாக ஹாட் வாட்டர் பேக்கும் இருக்குது. இப்படி வின்டருக்கு எது தேவையோ அவ்வளவும் நீட்டாக 2-3 ஆப்ஷன்ஸோடு பேசிக்காக தேவைப்படுற மாதிரி எல்லாம் வடிவாக வச்சுருவாங்க. சின்ன ஆக்களுக்குரியது வின்டர் கேப், வின்டர் கிளவ்ஸ், அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வேலண்டைன்ஸுக்கு வைன் பாட்டில்ஸும் சேர்த்து வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இது ஒரு வகை ஐட்டம். அதாவது ஃபுல் ஐல்ஸ் நடுவில் போகிற ரோஸை தவிர இப்படி அதை கேவால் எடுக்கக்குள்ளே அந்த இம்பார்ட்டண்டான அந்த ஸ்டார் பைஸ்ன்னு சொல்லி, அதாவது அந்த 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 சீசனுக்கு எது ஸ்டார், அதாவது எது முக்கியமாக சில விஷயங்கள் வந்திருக்கும் புதுசாக, அதை அந்த ரோவில் வைப்பாங்க. அந்த கேவாக எடுக்கக்குள்ளே முக்கியமான சாமான்கள், முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்டார் பைஸை வச்சுருப்பாங்க. நல்ல சாக்லேட்ஸ், அதே மாதிரி நைட் அவுட்ஃபிட்ஸ். அதுக்கு நைட்டில் இப்போ இருக்கக்குள்ளே நாங்கள் மூவி பார்க்கக்குள்ளே சோஃபாவில் இருக்கக்குள்ளே கொஞ்சம் காலை கோசியாக ஓமாக வச்சுருக்கிறதுக்குரிய அந்த பிலோ மாதிரி ஒரு ஸ்லிப்பர்ஸ் மாதிரி, பட் நடக்கையில் அதை வச்சுட்டு இருக்கலாம் ஓமா. சரியான குளிர் இந்த முறை, அதுக்கேற்ற மாதிரி எல்லா முறைக்கி இருக்கிறாங்க. இங்கே ஸ்வீட்ஸ், இங்கே அதே இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ். இனி வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி, அதாவது இப்போ கிஃப்ட் பேக்ஸ் இருக்குது வேலண்டைன்ஸ் டேக்கு, அதே மாதிரி கேண்டில்ஸ் இருக்குது, பொக்கேஸ் இருக்குது, டெக்கரேட்டிங் அந்த ஓர்னமெண்ட்ஸ், அதாவது மக்குகள் அப்படி இருக்குது. சின்னாக்களுக்குரிய பீஜஸ், கீ செயின்ஸ் ஃபேன்சியாக எப்படி இந்த ஐல்ஸ் அப்படி போச்சுது, டெடிஸ் அப்படி. இப்போ சின்ன பொம்பளை பிள்ளைகள ரூமுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு டெக்கரேஷனுக்கு. இங்கால பார்த்திங்கன்னா ஈஸ்டருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஈஸ்டர் எக் ஹண்டிங்னு சொல்லி இங்கால ஈஸ்டர் பாருங்கள், ஈஸ்டர் பனி அந்த ட்ரெஸ்ஸும் அந்த இனி அடுத்த சீசன் ஈஸ்டரையும் வச்சுருக்குறாங்க, அடுத்த சீசனையும் பண்ணி. இங்கே எப்படி ஒன்று இருக்குது, யார் ஃபஸ்ட்டாக அந்த சீசனையும் பண்ணி அந்த ஐல்ஸ் வருதோ உடனே இங்கே ஷாப்பிங் தெரியக்குள்ளே இங்கே ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் உடனே ஒரு சின்ன ஒரு ஸ்னாப் ஒன்று எடுத்து போட்டுருவாங்க. ஓகே இது வந்துட்டு என்று சொல்லி இந்த இடத்துல. அப்போ அந்த ஒரு காம்படிஷன் ஒன்று இங்கே இருக்குது. எங்கள்ட அப்படியே சின்னாக்கள் விருப்பமான தீம்ஸுகளை வச்சுக்கொண்டு அதில் கப்ஸுகள், அந்த டாய்ஸுகள், அந்த ஓர்னமெண்ட்ஸுகள், அதாவது சின்னாக்களில் கேர்ள்ஸுக்கு எது விருப்பம், பாய்ஸுக்கு எது விருப்பம்னு சொல்லி அப்படி இனி வீட்டு சாமான், கிளாக்ஸுகள், இந்த ஐல்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே டாய்ஸ் இருக்குது.
ஃபுல்லாக டாய்ஸ், எஜுகேஷனல் டாய்ஸும் இருக்குது, நார்மல் டாய்ஸும் இருக்குது. பார்த்து செலக்ட் பண்ணலாம். சின்ன ஆட்களுக்கு உரிய மாதிரி ஸ்லைமி டாய்ஸ், அங்கே ஹாட் வீல்ஸ், மினி கார்ஸ், கன்னு. இந்த ஐல்ஸுக்கு போனால் சின்ன ஆட்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். மெட்டாக்கள் அப்படின்னு தெரியா எங்கடால கஷ்டம். எப்படியும் ஒற்று சாமானோட வழியில் வருவார். ஆனால் அதை கொண்டு வர மட்டும்தான். பிறகு வந்து அதை அப்படியே டேபிளில் அப்படியே போட்டாப்பில் கிடக்கும். அதை கவனிக்கையும் ஆள் இல்லை. ஒரு அண்ணன் தூக்கினா தம்பிக்கு வேணும், அப்படி ஒரு சண்டை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்குரியது டால்ஸுகள். எங்களுக்கும் சின்ன விருப்பமாக இருந்தது இதெல்லாம் பாவிக்கணும்னு. வளர்ந்த பிறகு விருப்பம் போன பிறகு தான் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இனி குக்கிங் ஐட்டம்ஸ் அப்படி டொட்லர்ஸுக்குரியது, 0 to 12 monthஸுக்குரியது. அப்படி டாய்ஸ் இருக்கிற ஐல்ஸ் இப்படி முடிஞ்சது. அங்கால இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய பெரிய இதாக இருக்குது. அதுகள் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. அதால் தான் இடையில இந்த கொஞ்சம் அப்டிக்கலாக சில இதுகள் இடையில பெரிய பெரிய அந்த ரோலர்ஸை கொண்டு வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த சாமானை திரும்ப ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ஐல்ஸுகளை அவங்க வேலை செய்கிறாங்க. இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் அதான் இடையில அது கொஞ்சம் கரைச்சல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு வீடியோ எடுக்கக்குள்ள விளாண்டோம். இல்லைனால நீட்டாக இருக்கிறது. இது இப்போ சாமான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா. இங்கேயால் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எடுத்துகிட்டு கிஃப்ட் க்ரீட்டிங் கார்ட்ஸ் வந்து நீங்கள் கிஃப்ட் எடுத்ததோடையே அப்படியே என்ன ஏஜுக்கு என்ன பர்பஸுக்கு பர்த்டேயா ஆனிவர்சரியான்னு க்ரீட்டிங்ஸை எடுத்துட்டு அப்படியே ரப்பிங் ஷீட்டையும் தூக்கிட்டு அப்படியே பலூன் செட், ஏதாவது நைட்ரஜன் பலூன் சொன்னால் நைட்ரஜன் பலூன் அவங்க பம்ப் பண்ணி தருவாங்க. அப்படி கிஃப்ட் பேக்ஸ் அப்படியே போகலாம். இனி பர்த்டே அந்த 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 பர்த்டே அந்த பேனர்ஸு அந்த பேர்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஹாப்பி பர்த்டே அந்த பேர்ட்ஸு ஹேங் பண்ணுறது. இங்கே பார்த்திங்கன்னா இனி க்ளீனிங் ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் இருக்குது. காருக்குரியதுலேருந்து ஈவன் வீடு விண்டோஸ் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணுறது. இனி டாய்லெட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னா நான் ஸ்வீட்ஸுக்கு வந்தேன். அடுத்த ஐல்ஸ் வந்து சாக்லேட்ஸுக்குரியது. இங்கே சாக்லேட்ஸ் ஓகே. இப்போ நாங்கள் தேவையான பார்த்து நிறைய வெரைட்டிஸில் எடுக்கலாம். ஸ்டார்ட்டில் விருப்பமாக இருந்தது, இப்போ சாப்பிட்ற விருப்பம் இல்லை. பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது தானே இல்லைன்னு இல்லை. நான் குறைவு ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது கூடாதுன்னு போட்டு நான் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஆனால் அப்படி இருந்தும் பிள்ளைகள் கள்ளமாக எடுத்து சாப்பிட்ருங்க. நானும் ஸ்ட்ரெஸ் வரக்குள்ள சாப்பிடுவேன், இல்லைண்டா ஓகே கண்ட்ரோல் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா வீடு கிச்சன் ஐட்டம்ஸ் அவ்வளோ. ஸ்பூன்ஸ், ஓவன் கிளாப்ஸிலிருந்து பார்த்திங்கன்னா glasswares, dishes, hot pans, non-stick pans, frying pans, microwave, கேக் பீட் பண்ணுற மிக்சர், ஹீட்டர் ஜாக், பேன் கேக் ப்ரீட் மேக்கர்னு சொல்லி பேன் கேக் செய்கிறது. அதில் தோசையும் செய்யலாம். அது எலக்ட்ரிக்கில் இருக்கும், தோசையும் போட்டு செய்து எடுக்கலாம். இங்கே நம்ம தோசை கடைகளில் அந்த எனக்கு தெரியும், நான் வீடியோவில் பார்த்தா தோசை கடைகளில் வந்து இந்த சாமான் வச்சுருக்காங்க. இப்படி எலக்ட்ரிக் சாமானும் இருக்குது, பேசிக்கானதுகள். இங்கே எலக்ட்ரிக் சாமானுக்குன்னு தனியாக கரீஸ் அண்டு ஆபோஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா
தேவையானது இன்னும் அட்வான்ஸ்டாக தேவைன்னா அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்ட தனித்தனி ஷாப்ஸ் இருக்குது. ஈவன் கிராஃப்ட்டு கூட ஹாபி கிராஃப்ட் அப்படி இருக்குது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா எனக்கு இது மோர் கம்ஃபர்டபுள், மோர் கன்வீனியன், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. காணும் எங்களுக்கு குவாலிட்டியும் நல்லா. ஸோ நான் இதை கூட ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒன்று மடுக்காட்டியும் வந்து பார்க்கக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹாப்பி ஒன்று மைண்டுக்கு. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் சும்மா அந்த என்ன சொல்கிற ஸ்நாக் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன பொறி மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸ், இது அப்படி நான் இது ஒன்றும் எடுக்கிறல. ஹோம் பார்கெனில் இந்த ஐல்ஸுக்கு நான் வாரது குறைவேண்ட அல்டிக்கு போகிற அதுக்கான டைமே நான் இந்த ஐல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இது கேக் செய்கிறது, ஓகே, கேக் செய்கிற கேக் ஆயில் பேப்பரில் இருந்து எல்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ் எப்பயும் எவ்வளோ வயசு போனாலும் எனக்கு பர்சனலாக ஸ்டேஷனரிஸ் பக்கம் வந்தால் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற பார்த்து ஒரு விருப்பம். இது நல்லா இருக்குங்க, அதில் கொஞ்சம் நேரம் நின்று அது ஒரு விருப்பம், ரிலாக்ஸ். நாம் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக மாறுற மாதிரி ஒரு ஃபீல் அந்த இடத்த வந்தால். அப்படி நிறைய வாங்கி சும்மா வச்சுருக்கேன், கலர் பெண்ணுகள் எல்லாம் அப்படி வாங்கி விருப்பத்தில். சின்னாக்களுக்கு ட்ராயிங் செய்கிறதுக்கு, ஹேண்ட் ஒர்க் செய்கிறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. மற்ற இடத்தோட ஒப்பிடக்கூட மலிவாக சீப்பாக கிடைக்கிது உண்மையாக, ஆனால் குவாலிட்டியாகவும் கிடைக்கிது. அதனால் பொம்பளை பிள்ளைகளை செக்ஷன் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் பொடியன்கள், பொம்பளை பிள்ளைகளுக்கு பிங்கியாக இருக்கும், அவங்களோட பர்பிளில் இருக்கும், அப்படியே அவங்களோட யூனிகார்ன் ஸ்டைலில் இருக்கும், அப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா புக்ஸுகள், சின்னக்குரிய புக்ஸுகள், ஆல்பபெட்டிக், மேத்ஸ், ரீடிங், ரைட்டிங், அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணுற எல்லா புக்ஸுகளும் இருக்குது. கலரிங் புக்ஸுகள் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸ்டிக்கர்ஸ், வடமே அந்த இடையில் இருக்கிற அந்த பாக்ஸஸ் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிறதில்ல, நல்லா நீட்டாக இருக்கிறது, க்ளீனாக இந்த கண்டு இப்படி வந்துட்டு. இது வந்து க்ளீனிங் டூல்ஸு, டஸ்ட்பின்ஸ், அயன் போர்ட்ஸ், ஹேங்கர்ஸ், டாய்லெட் டிஷ்யூஸில் இருந்து க்ளீன் பண்ணுறது, இந்த ரோ அப்படியே க்ளீனிங், ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ், கேண்டில்ஸ், அதாவது கொஞ்சம் வீடுகளை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கால வீடை கொஞ்சம் ஆர்டரைஸ் பண்ணி, அதை ஆர்டர் இல்லாமல் கொஞ்சம் ப்ளசண்ட்டான ஸ்மெல்லோடு வச்சுருக்கிற மாதிரி அப்படி அந்த ஐல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே வந்தீங்கன்னா பேபி, அங்கே லாண்ட்ரி, அதாவது பிள்ளைகளுக்கு பேபிஸுக்குரிய ஐட்டம், அங்கே லாண்ட்ரி, பம்பர்ஸ்லேருந்து, வைப்ஸ்லேருந்து, சேஞ்சிங் போர்ட்லேருந்து, பொட்டியிலேருந்து, அவங்களோட மல்டி விட்டமின்ஸ்லேருந்து. நான் ஹெலிப்ரோன்ஸ், நானும் எங்களுக்கு ஹெலிப்ரோன்ஸ் தான் பாவிக்கிறேன். ஆனால் இங்கே எடுக்கிறதுல நான் வேறு இடத்துல எடுக்கிறது. அடுத்தது பேசிக்காக அவங்களோட டாய்லெட்டரிஸ், இங்கே ஜான்சன்ஸ் இருக்குது. வேறு இடங்களில் இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சூப்பர் ட்ரக்கில் தான் நான் மெடிக்கல், அதாவது மருந்துகளும் டாய்லெட்டரிஸும் நான் சூப்பர் ட்ரக்கில் தான் எடுக்கிறேன். மேக்கப் பொருட்களும், மேக்கப் சாமான்களும், சின்னாக்களுக்குரிய விண்டருக்குரிய கிளப்ஸுகள், ஹெட்ஸுகள், சக்ஸுகள், என்னோட க்ராக்ஸ் இருக்குது. சின்னாக்களுக்கு வீட்டில் ஓகேவியோ மாதிரி அவங்களுக்கு ஒரு பிஜாமாஸ், கொஞ்சம் கோசியான, கொஞ்சம் ஃப்ளஃபியான, கொஞ்சம் போட்டால் நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி ஒரு பிஜாமாஸ்.
எனக்கு இந்த ஐல்ஸிலும் ஸ்டேஷனரிஸுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் ஐல்ஸ் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீனிங் லாண்ட்ரி என்று பார்த்தோன்னா வழியாக லாண்ட்ரியில் நிறைய வெரைட்டியான வாஷிங் பவுடர்ஸ், ஆஃப்டர் வாஷ் அதாவது வாஷிங் கண்டிஷனர் வாங்குவீங்க, அதாவது வாஷ் பண்ண பிறகு போடுறது. கம்ஃபர்ட் எங்கடதில் கம்ஃபர்ட் இருக்குது, எங்களோட இடத்த கம்ஃபர்ட் எங்களோட ஸ்ரீலங்காவோட கம்ஃபர்ட் இருக்குது, சின்ன ஆக்களுக்குரிய கம்ஃபர்ட். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் சில்டு ஐட்டம்ஸ் அந்த வீட்டு க்ராசரிஸோடையே இந்த ஐல்ஸ் இருக்குது. சில்டு ஃபுட் வந்து எல்லாம் ஃப்ரோசன் இருக்கும், இல்லைன்னா யோகர்ட்ஸ் பால்கள், அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது, சீஸ், பட்டர், ஐஸ்கிரீம்ஸ் ஃப்ரோசன் அங்கே இருக்குது. ஐஸ்கிரீம்ஸில் தான் கூட போயிருந்தால் ஆதி சரி இல்லை அவருக்கு கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் இந்த டைம் வின்டர் டைம் சரியான குளிருக்கு ஐஸ்கிரீம் தடுமல். எங்களுக்கும் என்ன சொல்லுங்க, நானும் இப்போ இந்த வின்டர் டைம் கொஞ்சம் கஷ்டம் ஐஸ்கிரீம் குடிக்கிறது. எங்களுக்கு தடுமல் டக்குண்டு தடுமல் குணாங்கரமில் இருக்கும், காய்ச்சல் வரும். ஆனால் என்ன செய்யுது, ஐஸ்கிரீமும் வச்சு தான் இருக்காங்க. எங்களுக்கே அதில் ஒரு பண்டோனையோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்யுங்க கலர்ஃபுல்லாக வச்சா. அப்போ இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரோசன் ஐட்டம், அப்படி ஃப்ரைஸஸ் வந்துட்டு அப்படியே பிறகு நாங்கள் ஐஸ்கிரீமும் ஐஸ் பாப்சிக்கிள் ஒன்று எடுத்தது என்றா சின்னக்களுக்குள்ளே அது ஒரு எடுக்கணும் ஒரு இது வந்து காட்டுறேன். பிறகு எடுத்தது என்ன செய்கிறேன், அப்படியே போய் இது அப்படியே வீட்டுக்குரிய க்ரோசரிஸ் தான். அப்போ அது நான் பைசா எடுக்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன். பிஸ்கட்ஸ், காஃபி, மஃபின்ஸ் பிஸ்கட்ஸ் இது இந்த எண்ணெய் எடுத்து வச்சுட்டு இருக்கிற அவர் நான் சொன்ன ஒரு டோயோட வேறு வழியில் வரக்குள்ள வந்தால் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.